ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா? அப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்த நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணும்போது உங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கஸ்டமரில் நிறைய பேருக்கு நாங்கள் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் எங்களுடைய ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்று பகுதி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். நீங்கள் ஷேக் எடுத்தாலும் சரி, இல்லைனா ஃபுட்ஸ் எடுத்தாலும் சரி, உங்கள் வயிற்று பகுதி சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அண்ட் அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷனும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம், அதாவது 1 hour கழிச்சு ஹாட் வாட்டர் கூட லெமனை புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா இதுக்காகவும் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், ஆலோ ட்ரிங்க், சிம்பிளி ப்ரோபயோட்டிக் இதை மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்குது. இதை நீங்கள் எடுக்கும்போது உங்கள் வயிற்று பகுதியை சுத்தம் பண்ணும் அண்ட் உங்களுக்கு ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். செகண்ட், வெயிட் லாஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போது அந்த கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் கேலரிஸை பேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குயிக்காகவும் வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணும்போது நான்வெஜ் எடுக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான்வெஜ் எடுத்துக்க கரெக்டான ப்ரொசீஜர் தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் மீட் எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 daysக்கு நீங்கள் லைட்டான ஃபுட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். அண்ட் எக்ஸசைஸும் அதிகமாக செய்யணும். அப்போதான் நீங்கள் இன்டேக் பண்ண கேலரிஸ் பேர்ன் ஆகும், உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஈஸியாக வெயிட் லாஸும் ஆகும். உங்களுக்கு டெய்லி பேசிஸில் இதை மாதிரியான வெயிட் லாஸ் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும், இல்லை இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.